கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த வாரம் முழுமையும் தேவன் தாமே நம்மை கண்ணின் மணிகளைப் போல பாதுகாத்து எல்லா தீமைகளுக்கும் விலக்கி மீட்டு இந்த நாட்களிலே சமாதானத்தோடு அவர் சமூகத்தில் காணப்பட கிருபளித்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்க நாமும் கூட இந்த நாளிலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை தியானிப்போம். எடுத்தவர்கள் எழுந்து என்று வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதே என்று நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திருவளம் பெற்றிருக்கிறதாக வாசித்தோம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த உலகத்திற்கு தம்முடைய சீஷர்கள் வெளிச்சமாக இருக்கிறார்கள் என்று இங்கே கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஒரு இடத்திலே இருக்கிற இருள் விலக வேண்டுமானால் அங்கே வெளிச்சம் உண்டாயிருக்க வேண்டும். வெளிச்சம் உண்டாயிருந்தால்தான் ஒரு இடத்திலே இருக்கிற இருள் விலகும். வெளிச்சம் உண்டாகாத வரை இருள் விலகுவதில்லை. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனிதனை தேவன் சிருஷ்டிப்பதற்கு முன்பாக இந்த உலகத்திலே இருள் இருந்திருக்கிறது. இதனை நாம் ஆதியாகம புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலே வாசிக்கிறோம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆம், ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆம், மனிதனை சிருஷ்டிப்பதற்கு முன்பாக உலகத்திலே இருள் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. இருள் இருந்தால் நாம் சிருஷ்டிக்க போகிற மனிதனால் எதையும் செய்ய முடியாது. அவனால் எங்கும் செல்ல முடியாது. எதிராவது அவன் இடற வேண்டியதாக இருக்கும். அவன் ஒருவேளை தனக்கு முன்பாக என்ன இருக்கிறது என்று அறிந்து கொள்வதற்கு அவன் தடவி பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆகையினாலே மனிதன் இவ்விதமாக இருக்கக்கூடாது என்பதற்காக தேவன் இருளிலிருந்து வெளிச்சத்தை உண்டாகும்படி செய்தார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதைத்தான் நாம் 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமத்திலே 1:3 வாசிக்கலாம். தேவன் வெளிச்சம் உண்டாகிறது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. ஆம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. மனிதன் இடராதபடி நடக்க வேண்டும். அவன் வழியறிந்து செல்ல வேண்டும். அவன் தடவி திரிந்து விடக்கூடாது என்பதற்காக தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டானதுனாலே அதன் பின்பு மரம், செடி கொடிகள், கடலிலே மச்சங்கள் இவ்விதமாக எல்லாம் உண்டாக ஆரம்பித்தன என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. வெளிச்சம் உண்டான பின்புதான் மரம், செடி கொடிகள் எல்லாம் உழைக்க ஆரம்பித்தன. கடலிலே மச்சங்கள் உண்டாக ஆரம்பித்தன. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையினாலே தேவன் மனிதனுக்கு வெளிச்சம் அவசியமாயிருக்கிறது என்று அவர் அறிந்து வெளிச்சத்தை உண்டாகும்படி செய்தார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி வெளிச்சம் உண்டான பின்பு இருளும் வெளிச்சமும்
மாறி மாறி உண்டாயிக்கொண்டே இருந்தது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி இருள் இருந்தாலும் கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வெளிச்சம் இருக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து தேவன் சுடர்களை உண்டாக்கிறார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனாலும் இவையெல்லாம் உலகத்திலே உண்டாயிருந்தாலும் அஞ்ஞான இருள் விலகவில்லை. அஞ்ஞான இருள் இந்த உலகத்தை மூடிக்கொண்டிருந்தது. அது மரண இருளாக இருந்தது. மரண இருள் நிறைந்த உலகமாக இந்த உலகம் இருந்தது. ஆகையினால்தான் கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரண இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவராக அவதரித்தார் என்று அவரை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் அங்கே இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். ஆம், இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. ஆம், இருளில் ஜனங்கள் இருந்தார்கள். எந்த இருளில் இருந்தார்கள்? மரண இருளில் இருந்தார்கள். மரண இருளில் இருந்தவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக, மரண இருளிலிருந்து மனிதர்கள் வெளிப்படும் வெளிச்சமாக இந்த உலகத்தில் கர்த்தர் அவதரித்தார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த உலகத்தில் நம்முடைய ஆண்டவர் இருந்த நாட்களில் எல்லாம் அவர் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருந்தார். அஞ்ஞான இருளை போக்கும் வெளிச்சமாக இருந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக அங்கே இருக்கிறதாக வாசிக்கலாம். நான் உலகத்தில் இருக்கையில் நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்றார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோவான் 8:12 கூட வாசிக்கலாம். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று அங்கே கர்த்தர் சொன்னார். கர்த்தர் மரண இருளை விலக்கும் ஒளியாக இருக்கிறார். மரண இருளில் இருப்பவர்களுக்கு ஒளியாயிருக்கும் கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் அதே ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் மரண இருளில் இருக்கிறவருக்கு ஒளியாக இருந்தார் என்றால் நாமும் மரண இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் வெளிச்சமாக இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஹல்லேலூயா! இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? வெளிச்சமாக இருக்கிறோம். நாம் இந்த உலகத்திற்கு, மரண இருளில் இருக்கிற இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம். இதை தேவஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். வெளிச்சம் என்றால் எதை நாம் சொல்கிறோம்? இருள் என்று எதை சொல்கிறோம்? அதனை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு இடத்திலே இருப்பவைகளை பார்க்க முடியாதிருந்தால் இருளாக இருக்கிறது என்று நாம் சொல்கிறோம். ஒரு இடத்திலே இருப்பவைகளை நன்றாக பார்க்க முடியாது என்றால் நாம் வெளிச்சமாக இருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம். ஆம், பொருள்களை வைத்துத்தான் நாம் வெளிச்சமாக இருக்கிறது என்றும் இருளாக இருக்கிறது என்றும் சொல்கிறோம். ஆகையினாலே தேவஜனங்களாகிய நாம் வெளிச்சத்தின் தன்மைகளை அறிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். இருளின் தன்மையும் வெளிச்சத்தின் தன்மையும் அறிந்தவர்களாக. ஏனெனில் வெளிச்சம் இப்படி இருக்கும் என்று நம்மால் சொல்ல முடியாது. ஒரு பொருளை காண்பிக்கலாம், ஒரு செல்ல இப்படி இருக்கும்,
ஒரு பாத்திரமா இப்படி இருக்கும் என்று காண்பிக்கலாம். ஆனால் வெளிச்சம் எப்படி இருக்கும் என்று நம்மால் காண்பிக்க முடியாது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகியனாலே வெளிச்சத்தின் தன்மையை நாம் அறிந்து, வெளிச்சத்தின் தன்மை எப்படி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது என்று கவனித்து, நாம் வெளிச்சமாக இருக்கிறோம் என்று மனதில் கொண்டு அந்த வெளிச்சத்தின் தன்மையை நம்மில் வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! இதை தேவஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். வெளிச்சத்தின் தன்மையை நம்மில் வெளிப்படுத்தினால் நாம் வெளிச்சமாக இருக்கிறோம் என்று அர்த்தம். வெளிச்சத்தின் தன்மையை நாம் வெளிப்படுத்தாதிருந்தால் நாம் வெளிச்சமாக இல்லை என்று அர்த்தமாகிவிடும். வெளிச்சம் அதன் தன்மையில் மூலமாகத்தான் நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஆதியாகம புத்தகத்தை எடுத்து வாசித்தோமானால் கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் 1ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக அங்கே எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சம் நல்லது, வெளிச்சம் தீயதல்ல. வெளிச்சம் நல்லது, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தின் தன்மை நல்லதாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையினால் தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிச்சத்தின் தன்மையை அவர் வெளிப்படுத்தினார். தன்னிலே அவர் நன்மை செய்கிறவராக எங்கும் சுற்றித் திருந்தார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நல்லவராக, நன்மை செய்கிறவராக அவர் எங்கும் சுற்றித் திருந்தார் என்றுதான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் 10ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர்களின் புத்தகத்திலே 10ஆம் அதிகாரத்தில் 38வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக அங்கே எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடைய இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் ஆப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அவர் நன்மை செய்கிறவராயும், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஜீவித்திருந்த நாட்களிலே அவர் நன்மை செய்கிறவராகவே இருந்தார். தேவஜனங்களாகிய நாமும் அவரை போல நன்மை செய்கிறவர்களாகவே இருக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஒருபோதும் தீமை செய்வதற்கு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அதிகாரம் இல்லை. எப்படி நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக இருந்தாரோ அப்படி போல அவரை பின்பற்றியவர்களும் நன்மை செய்கிறவர்களாகவே இருக்க வேண்டும். வெளிச்சம் நல்லது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையினால்தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் எழுதும்போது இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்திலே வாசிக்கலாம். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் என்று அவர் எழுதியிருக்கிறார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். நன்மை செய்வதற்குத்தான் நமக்கு அதிகாரம் இருக்கிறதே தவிர, ஒருவன் எனக்கு தீமை செய்தான் ஆகையினாலே நான் அவனுக்கு பதிலுக்கு பதில் செய்வேன் என்று தீமை செய்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஏனெனில் நாம் வெளிச்சமாக இருக்கிறோம். நாம் வெளிச்சமாக இருக்கிறோம். வெளிச்சத்திடத்திலே இருள் சேர்வதில்லை. ஹல்லேலூயா! ஒருபோதும் வெளிச்சத்தை இருள் பற்றி கொள்ள முடியாது. அதனை போல தேவஜனங்களை ஒருபோதும் தீமை பற்றி கொள்வதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. எப்படி வெளிச்சத்தை இருள் பற்றி கொள்ள முடியாதோ அப்படி போல வெளிச்சமாயிருக்கிற நம்மை இருள் பற்றி கொள்வதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுத்து விடக்கூடாது. தீமை செய்வது இருள். ஆகியனாலே தேவஜனங்களாகிய நாம்
நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால்தான் ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவ ஜனங்கள் மறந்துவிடக்கூடாது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையினால்தான் இதுல நாம் 1 பேதுரு கூட நான் வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். தீமைக்கு தீமையோ வாசிங்க. உதாசனத்திற்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அடுத்த வசனத்தையும் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கவடத்துக்கு தன் உதடுகளை விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்க நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர. பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கவடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் என்று எழுதியிருக்கிறார். நன்மை செய்ய வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வெளிச்சம் நல்லது, நாமும் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அது மாத்திரமல்ல, நாம் எபேசியர்கள் ரூபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக அங்கே எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். எல்லாம் கழிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கம் ஆகுறதெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளிச்சத்தின் தன்மை என்ன என்றால் மறைந்திருக்கிறதை வெளியரங்கமாக்கிவிடும். வெளிச்சம் மறைந்திருக்கிறதை வெளியரங்கமாக்கிவிடும். ஹல்லேலூயா. இருள் எல்லாத்தையும் மறைத்துக் கொள்ளும். இருள் மறைத்துக் கொள்ளும், வெளிச்சம் வெளியரங்கமாக்கும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் வெளிச்சமாக இருந்ததனால்தான் உலகம் அறியாதிருந்த ஜீவனையும் அழியாமையும் அவர் வெளியரங்கமாக்கினார். அவர் வெளிச்சமாக இருந்ததினாலே உலகத்துக்கு மறைவாயிருந்த ஜீவனையும் அழியாமையையும் அவர் வெளியரங்கமாக்கினார். நாம் 2 திமோத்திலே இதனை வாசிக்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னம் ஆனதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கமாக்கிறார். மரணம் பரிகரிக்க கூடியது என்பதை கர்த்தர் வெளியரங்கமாக்கிறாரா? அதுவரையிலும் பிறப்பவர்களெல்லாம் மரித்துத்தான் ஆக வேண்டும் என்று மனிதர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் கர்த்தர் வெளிச்சமாக இருந்ததினாலே அவர் மரணம் பரிகரிக்க கூடியது, ஜீவனும் உண்டு அழியாமை உண்டு என்பதை அவர் வெளியரங்கமாக்கிறார். ஹல்லேலூயா. வெளிச்சம் மறைவானவைகளை வெளியரங்கமாக்குகிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனிதருக்குள் இருக்கிற மறைவானவைகளை வெளியரங்கமாக்குகிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசேயர் வேதபாரகர் எல்லாம் தாங்கள் பாவம் இல்லாதவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். தங்களிடத்தில் பாவம் இல்லை என்று அவர்கள் எண்ணினார்கள். ஆகையினாலே கர்த்தரை குற்றப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைத்து கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவரிடத்தில் ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து நிறுத்தி அவளை கல்லறியும்படி அவர்கள் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள் என்பதை கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 8 வாசிக்கலாம். அப்பொழுது விசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகர் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விசாரத்தை கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்கிறீர்கள் என்றார்கள். அவர்கள் கர்த்தரிடத்தில் கடந்து வந்து தங்களை குற்றமற்றவர்கள் என்று நினைத்து அவர்கள் ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து நிறுத்தி இவ்விதமாக
அவர்கள் சொல்கிறார்கள், இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்கிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குறிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொன்னார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. உங்களில் பாவமில்லாதவன் முதலிலே இவள் மீது கல்லறிய கடவன் என்று சொன்ன உடனே ஒவ்வொருடைய மனமும் அவர்களை கடிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிக்கலாம். இவர்களது கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு, தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு சிறியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல அவர்கள் வந்தபோது தங்களுக்குள் குற்றம் இருக்கிறது, தங்களுக்குள் பாவம் இருக்கிறது என்பதை கண்டுகொண்டார்கள். அதுவரையிலே அவர்கள் தங்களை சுத்தவான்களாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். வெளிச்சம் வெளியரங்கமாக்கக்கூடியது, இருதயத்திலே மறைந்திருக்கிறவைகளை வெளியரங்கமாக்கக்கூடியது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். நாமும் வெளிச்சமாக இருந்தால் மறைவானவைகளை வெளியரங்கமாக இருக்க வேண்டும், வெளியரங்கமாக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். வெளிச்சத்திற்கு மறைபொருளே கிடையாது. வேதம் என்ன சொல்லுகிறது? வெளியாக்கப்படாத மறைபொருள் இல்லை என்று சொல்லுகிறது. வெளியாக்கப்படாத மறைபொருள் இல்லை. அப்படியானால் அந்த மறைபொருள்களை வெளிச்சமாக இருக்கிற நாம் தான் வெளியரங்கமாக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறியாதவர்கள் இந்த நாட்களிலே சத்தியத்தை விளங்கிக் கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். கெட்டுப்பவர்களுக்குத்தான் சத்தியம் மறைபொருளாக இருக்கும். ஜீவனை பெறுவர்களுக்கு அது மறைபொருளாக இருக்காது. ஆகையினாலே வெளிச்சமாக இருக்கிற நாம் வெளிச்சத்தின் தன்மை உடையவளாக இருந்து வேதத்திலே மற்றவர்களுக்கு மறைபொருளாய் தோன்றுகிறவர்களை வெளியரங்கமாக்கிறவர்களாக தேவஜனங்கள் இருக்க வேண்டும். இதை தேவஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஒளியை நான் ஏற்கனவே சொன்னேன், வெளிச்சத்தை ஒருபோதும் இருள் பற்றி கொள்ள முடியாது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையினாலே தேவஜனங்களாகிய நாம் முதலிலே இருள் என்று சொல்லக்கூடிய பாவம் நம்மை பற்றி கொள்வதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. பாவம் நம்மை பற்றி கொள்வதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. விழிப்பாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனெனில் இங்கே அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருள் அதை பற்றி கொள்ளவில்லை என்று எழுதியிருக்கிறது. ஆகையினாலே வெளிச்சமாக நாம் இருக்கிறதுனாலே இருள் பற்றி கொள்வதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. மாத்திரம் அல்ல, நாம் பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! தேவஜனங்களாகிய நாம் பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் வெளிச்சமாக இருந்தால் நாம் பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதை தேவஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். எப்படியெல்லாம் பிரகாசிக்கலாம் என்று வேதம் நமக்கு வழிகாட்டுகிறது, வேதம் நமக்கு சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக அங்கே எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திலே உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பு பிரகாசிக்க கடவுது. எப்படி? நற்கிரியைகளை கண்டு, உங்கள் நற்கிரியைகளை கண்டு. தேவஜனங்களாகிய நாம் நன்மை செய்கிறவர்களாகவும் நல்ல செயல்களை செய்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். நற்கிரியை, கிரியை என்றால் செயல்.
நல்ல செயல்களை நாம் செய்களாகவும் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நற்கிரியைகளை செய்யும் போது நாம் பிரகாசிக்கிறோம். நற்கிரியைகளை செய்யும் போது நாம் வெளிச்சமாக பிரகாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் இவ்விதமாக பிலிப்பியர்கள் 2ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள், ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் பிரகாசிக்க வேண்டுமானால் கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்ளுவதாக இருக்க வேண்டும். ஆகையினால்தான் கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று இங்கே அப்போஸ்தலர் எழுதி வைத்திருக்கிறார். எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் வசனத்தை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். வசனத்துக்கு மாறாக ஒன்றை செய்வதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. வசனத்துக்கு மாறாக ஒன்றை நாம் செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே இடம் கொடுத்தோமானால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருள் சூழ்ந்து விடும். அது நமக்கு தெரியாது. இதை தேவஜனங்கள் மறந்து கொள்ள வேண்டும். நாம் ஒன்றை செய்ய நினைக்கும் போது தேவ வசனம் நமக்கு உணர்த்தப்படும். அந்த உணர்த்தப்படும் தேவ வசனத்திற்கு இசைவாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். நடந்து கொள்ளாதிருந்தால், அதற்கு மாறாக நடந்தால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருள் சூழ்ந்துவிடும். அது நமக்கு தெரியாது. ஆவிக்குரிய பிரகாசம் இருண்டு போகும். ஆகினால்தான் ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதியிருக்கிறார். இதை தேவஜனங்கள் எப்பொழுதும் மறந்து கொள்ள வேண்டும். நான் யாதொன்றை செய்தாலும் வேத வசனத்தின்படியே என்னுடைய செயல்கள் இருக்கும் என்று நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவஜனங்கள் மறந்து விடக்கூடாது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமானால் எப்பொழுது நாம் நம்முடைய ஆண்டவரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று நாம் சங்கீத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். நாம் சங்கீத புஸ்தகத்தில் 34:5 எடுத்து வாசித்தோமானால் அங்கே எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஆம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். நாம் எப்பொழுதும் நம்முடைய தேவனையே நோக்கி பார்க்க வேண்டும். நாம் உலகத்தை நோக்கி பார்க்க கூடாது. உலகத்தை நோக்கி பார்த்தோமானால் உலக காரியங்கள் நம்மை மேற்கொள்ள ஆரம்பித்து விடும். ஆம், வேதம் என்ன சொல்லுகிறது? வெளிச்சத்தை இருளால் பற்றிக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறது. நாம் வெளிச்சமாக இருப்போமானால் வேதத்துக்கு புறம்பான காரியங்கள் நம்மை பற்றிக்கொள்ளாது. பற்றிக்கொள்ள நாம் விட மாட்டோம். அதற்குரிய பலத்தை பெற்றுக் கொள்வதற்கு தேவஜனங்களாகிய நாம் எப்பொழுதும் கர்த்தரை முன்னிறுத்துகளாக காணப்பட வேண்டும். ஆம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று அங்கே சங்கீதக்காரன் பதிவு செய்து வைத்திருக்கிறார். நாம் வெளிச்சமாக பிரகாசிக்க வேண்டுமானால் கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நாம் நம்முடைய கர்த்தரையே நோக்கி பார்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அறிவு ஒளியாக இருக்கிறது. அறிவுடையவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். அறிவு ஒளி. நாம் இவ்விதமாக கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் 2 கொரிந்தியர் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் அங்கே அறிவை ஒளிக்கு ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு, மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு என்று அங்கே எழுதியிருக்கிறது. ஆம், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலிருந்து
அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணினார். ஆம், நாமும் அறிவாகிய ஒளியை நம்மிலிருந்து வெளிப்படுத்துவதாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அறிவுடையவர்களாக காணப்பட வேண்டும். அறிவில்லாதவர்களாக நடந்து கொள்ளக்கூடாது. கனம் பொருந்திய மனிதனாக இருந்தும் அறிவில்லாத மனிதன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகத்துல இடத்துல வாசிக்கலாம். கனம் பொருந்தியவனாக இருந்தும் அறிவில்லாத மனுஷன் ஆமா அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறார். ஒன்றை செய்யும் போது நாம் அதை செய்யும் மனிதன் சரியாக செய்யவில்லை ஆனா கேட்கிறோம், உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்கிறோம். இது இயல்பு. செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய பிரகாரமாக ஒருவன் செய்யாத போது அதை பார்க்கிறவர்கள், ஏன் உனக்கு அறிவு இருக்கா, நீ இப்படி செய்கிறையே என்று கேட்கிறார்கள். அறிவு ஒளி, அறிவு வெளிச்சம். அறிவு இருந்தால் எப்படி கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாம் அதை சரியாக செய்ய முடியும். ஆகியனாலே தேவஜனங்கள் அறிவாகிய ஒளி உடையவர்களாக காணப்பட வேண்டும். இது அவசியம். வேதம் நமக்கு அறிவை கொடுக்கிறது, ஞானத்தை கொடுக்கிறது. தெய்வ பயம் நமக்கு அறிவை கொடுக்கிறது, ஞானத்தை கொடுக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்திலே இருந்தால் அறிவு தானாக வந்துவிடும். வாய் என்று அழைக்க வேண்டியதில்லை. கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்முடைய இருதயத்திலே இருந்தால் அறிவு தானாக வரும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையினாலே தேவஜனங்களாகிய நாம் வேத வசனத்தை பிடித்து கொண்டு அறிவுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏனெனில் நாம் வெளிச்சமாக இருக்கிறோம். அல்லேலூயா, நாம் வெளிச்சமாக இருக்கிறோம். நாம் இப்பொழுது மனிதர்கள் அல்ல, நாம் வெளிச்சமாக இருக்கிறோம். நான் வெளிச்சமாக இருக்கிறேன் என்ற உணர்வுள்ளவளாக தேவஜனங்கள் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, வெளிச்சத்திலே கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் வெளிச்சமாக இருந்தால் மற்றவருக்கு இடரலற்றவளாக இருப்போம். வெளிச்சம் எவரையுமே இடர செய்யாது. அது வெளிச்சத்தின் ஒரு தன்மையாக இருக்கிறது. ஏனெனில் எது எங்கே இருக்கிறது என்று வெளிச்சம் காண்பித்து கொடுத்து விடும். வெளிச்சம் எந்த பொருள் எங்கே இருக்கிறது என்று காண்பித்து கொடுப்பதனாலே நடக்கிறவர்கள் இடராமல் நடப்பார்கள். முள் இருக்கிறது, கல் இருக்கிறது என்று வெளிச்சம் காண்பித்து கொடுத்து விடும். ஆகியனாலே வெளிச்சம் எவரையுமே இடர பண்ணாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்துல நாம் 11ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்துல இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். இயேசு பிரதித்திரமாகிய பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடினால் இடர மாட்டான். ஆம், ஒருவன் பகலில் நடந்தால் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியால் இடர மாட்டான். வெளிச்சம் எந்த ஒரு மனுஷனையும் இடர விடாது. அல்லேலூயா. நாம் வெளிச்சமாக இருந்தால் நாம் எவரையுமே இடர பண்ண மாட்டோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் மெய்யான வெளிச்சமாக நாம் காணப்பட்டோமானால் எவரும் நம் மூலம் இடறுவதற்கு நாம் இடம் கொடுக்க மாட்டோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகினால்தான் அப்போஸ்தலன் பவுல் சபைக்கு எழுதும் போது இவ்விதமாக எழுதியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:33 இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரற்றவர்களாய் இருங்கள். நீங்கள் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாக இருங்கள். ஏனெனில் நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். வெளிச்சம் எவரையும் இடர விடாது. ஆகையினாலே நீங்கள் யூதருக்கு மாத்திரமல்ல, கிரேக்கருக்கு மாத்திரமல்ல, சபைக்கும் இடரலற்றவர்களாக இருங்கள் என்று இங்கே பவுல் சபையாருக்கு எழுதியிருக்கிறார். ஒரு சபையின் பிள்ளை
எந்த ஒரு மனுஷனையும் இடர பண்ண மாட்டான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 கொரிந்தியர் புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல், இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடர பண்ணாதபடி வாசிக்கலாம். எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரனாக விளங்கப்படுகிறோம். எவ்விதத்தினாலும் எங்களை தேவனுடைய ஊழியக்காரனாக விளங்க பண்ணுகிறோம் என்று பவுல் சொல்கிறார். விசுவாசிகளை விட ஊழியர்களுக்கு பொறுப்பு இன்னும் அதிகமாக இருக்கிறது. ஆகையினால்தான் இதை அவர் சொல்லும் போது கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடர் உண்டாக்காமல் எவ்விதத்திலும் எங்களை தேவ ஊழியக்காரர் என்று விளங்க பண்ணுகிறோம். அல்லேலூயா. இதை தேவ ஜனங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசுவாசிகளும் வெளிச்சமாக இருக்கிறார்கள், ஊழியர்களும் வெளிச்சமாக இருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் ஊழியர்களுக்கு கடமை சற்று அதிகமாக இருக்கிறது என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் எந்த விதத்திலும் மற்றவர்களை இடரல் பண்ணக்கூடாது என்று இதன் மூலமாக நாம் அறிகிறோம். அதற்கு ஒரே வழி என்ன தெரியுமா? பவுல் எழுதுகிறார் பாருங்கள். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 கொரிந்தியர்ல 10ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் அதற்குண்டான காரியத்தை அவர் இங்கே எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். ஒவ்வொருவரும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். பிறனுடைய பிரயோஜனத்தை தேடினோமானால் நாம் யாரையும் இடரச் செய்ய மாட்டோம். நாம் சுய பிரயோஜனத்தை தேடுகிறோம். நாம் சுய பிரயோஜனத்தை தேடும் போது நாம் பிறருக்கு இடரலாகி விடுகிறோம். இதை தேவஜனங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் மற்றவருடைய பிரயோஜனத்தை தேட வேண்டும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே தேவஜனங்களாகிய நாம் எப்பொழுதுமே சுய பிரயோஜனத்தை மாத்திரம் நாம் பார்த்து கொண்டிருக்க கூடாது. சுய பிரயோஜனத்தையே நாம் நோக்கி கொண்டிருப்போமானால் மற்றவருக்கு இடர்களாக இருப்போம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவஜனங்கள் மறந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே நம்முடைய பொறுப்பை நாம் உணர வேண்டும். நம்முடைய தன்மையை நாம் அறிய வேண்டும். நாம் இப்பொழுது ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. நாம் இப்பொழுது வெளிச்சமாக இருக்கிறோம். நாம் இப்பொழுது வெளிச்சமாக இருக்கிறோம். வெளிச்சத்தின் தன்மையை வெளிப்படுத்த வேண்டவர்களாக இருக்கிறோம் என்று கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம் அல்ல, வெளிச்சம் பாதை காண்பிக்கும். இருளான காலத்துல நாம் இருட்டிலே போனோம்னா ஒரு டார்ச் லைட்டை கையில எடுத்துட்டு போறோம், ஒரு விளக்கை எடுத்துட்டு போறோம். ஏன்? அந்த வெளிச்சம் நமக்கு பாதை காண்பிக்கும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதைத்தான் சங்கீதக்காரன் 119 சொல்லி இருக்கிறார் பாருங்கள். இவ்விதமாக 119 165 எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக அங்கே சொல்லி இருக்கிறதாக வாசிக்கலாம். 165 பாருங்க. 105 பாருங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். பாதைக்கு வெளிச்சம் இருந்தால் நாம் சரியாக நடக்க முடியும். வெளிச்சம் அவசியம். இப்பொழுது நாம் பாதை காண்பிக்கிற வெளிச்சமாக நாமே இருக்கிறோம். பாதை காண்பிக்கக்கூடிய வெளிச்சமாக நாமே இருக்கிறோம். இந்த உலகத்துல 2 பாதை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்று ஜீவப்பாதை, இன்னொன்று மரண பாதை. ஜீவப்பாதையிலே பிரவேசிக்கிறவர்கள் ஜீவனை அடைவார்கள். மரண பாதையிலே பிரவேசிக்கிறவர்கள் மரணத்தை அடைவார்கள்.
ஜீவப்பாதை, மரணப்பாதை என்ற 2 பாதைகள் உலகத்திலே இருக்கிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையினாலே தேவஜனங்களாகிய நாம் இப்படி சென்றால் இது மரணத்திலே கொண்டுவிடும், இப்படி சென்றால் இது ஜீவனிலே கொண்டுவிடும் என்று ஜீவனையும் மரணத்தையும் பிரித்து காண்பிக்கிற வெளிச்சமாக நாம் காணப்பட வேண்டும். இதை தேவஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஏன் மனிதருக்கு நாம் ஜீவப்பாதையும் மரணப்பாதையும் விளக்க காண்பித்து மரணப்பாதையிலே செல்லுகிறவர்களை ஜீவப்பாதையிலே திருப்பர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஒரு மனிதனுக்கு தான் செல்லும் பாதை தவறென்று தெரிந்தால் அவன் திருந்து சரியான பாதைக்கு வந்து விடுவான். அதை காண்பிக்க வேண்டிய வெளிச்சமாக தேவஜனங்களாகிய நாம் இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, யோவான் எழுதின சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்துல இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த ஒளி என்று அங்கே எழுதியிருக்கிறதாக பார்க்கிறோம். ஒளி மற்றவர்களை பிரகாசிக்க செய்யும். இயல்பாவே தெரியும். இருட்டில் ஒரு பொருள் இருந்தா அது பிரகாசிக்காது. அதே அறையில வெளிச்சம் வந்த உடனே அங்கே ஒரு எவர் சொல்ல பாத்திரம் இருக்குன்னு வச்சுங்களேன், அல்ல ஒரு வெள்ளி பாத்திரம் இருக்கு, பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். வெளிச்சம் அந்த பொருளை பிரகாசிக்க செய்கிறது. அப்போ வெளிச்சத்திற்கு ஒரு பொருளை பிரகாசிக்க செய்யக்கூடிய தன்மை இருக்கிறது. நாம் வெளிச்சமாக இருந்தால் மற்றவர்களை பிரகாசிக்க செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் சிந்திக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் மற்றவர்களை பிரகாசிக்க செய்கிற வெளிச்சமாக இருக்கிறோமா? நாம் சிந்திக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து ஆகிய அந்த வெளிச்சம் பேதமை கொண்டு பேதுரு மீது பட்டபோது அவர் பிரகாசிக்க ஆரம்பித்தார். யோவான் மீது பட்டபோது பிரகாசிக்க ஆரம்பித்தார். கவனித்து பாருங்க, அவரெல்லாம் பேதமை கொண்டவர்கள். பேதுரு, யோவான், யாக்கோபு எல்லாம் பேதமை கொண்டவர்கள். ஆனால் இயேசு ஆகிய வெளிச்சம் அவர்கள் மீது பட்டவுடனே அவர்களுடைய பேதமை விலகியது. கல்லாதவர்களாயிருந்த அவர்கள் பெரிய அறிவாளிகளாக மாறினார்கள், பிரகாசித்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. பேதமை கொண்டவர்கள், இவர்கள் கல்லாதவர்கள், எப்படி இவர்களால் இப்படி பேச முடிகிறது என்று யூதர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டா. காரணம், ஒளி அவர்களை பிரகாசிக்க செய்தது. அவருடைய பேதமைகளை அவளை விட்டு விலக்கியது. நாமும் வெளிச்சமாக இருந்தால் மற்றவர்களை பிரகாசிக்க செய்வோம். இதை தேவஜனங்கள் மறந்துவிடக்கூடாது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 35வது வசனத்தில் எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக அங்கே எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூர மனதாக இருந்தீர்கள். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான் என்று ஆண்டவர் யோவானை குறித்து, யோவான் சாணரை குறித்து சொல்லியிருக்க. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்கள் சில காலம் உடைய வெளிச்சத்திலே கலிகூர மனதாக இருந்தீர்கள் என்று அங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வெளிச்சம் உண்டாயிருந்தால் கலிகூறுதல் உண்டாயிருக்கும், மகிழ்ச்சி உண்டாயிருக்கும், சந்தோஷம் உண்டாயிருக்கும். வெளிச்சத்தின் தன்மை மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. பாருங்கள், திடீர் கரண்ட் இல்லை, வீட்டில் இருட்டா இருக்கு, திடீர்னு வெளிச்சம் வந்த உடனே எல்லாரும் ஆடு சத்தம் போடுவாங்க. ஒரு சந்தோஷம்.
ஏன்னா இருட்டில் இருந்தா அப்படியே தான் உட்கார்ந்துருக்கணும். என்ன செய்யறோம்? என்ன ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் வெளிச்சம் வந்த உடனே எல்லாரும் சந்தோஷமாக களி கூறுகிறதை நம்முடைய வீடுகளிலே பார்த்திருக்கோம். பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள்லாம் சத்தம் போடும், ஓன்னு சத்தம் போடும். வெளிச்சம் களி கூறுதலை கொடுக்கும். ஆம், நம்மை பார்க்கிறவர்கள் சந்தோஷப்பட வேண்டும். இவன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லக்கூடாது. வெளிச்சம் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு களி கூறுதலை கொடுக்கும். அவருடைய வெளிச்சத்திலே நீங்கள் சில காலம் களி கூற மனதாக இருந்தீர்கள் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். வெளிச்சம் களி கூறுதலை கொடுக்கும். நாம் வெளிச்சமாக இருந்தால் நம்மை சுற்றிலும் களி கூறுதல் தான் உண்டாயிருக்கும், மகிழ்ச்சி தான் உண்டாயிருக்கும், சந்தோஷம்தான் உண்டாயிருக்கும். அல்லேலூயா! இதை தேவஜனங்கள் கவனத்திற்கொள்ள வேண்டும். நாம் இருளுக்கும் இரவுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. நம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவஜனங்கள் மறந்து விடக்கூடாது. வெளிச்சம் நல்லது. நாம் வெளிச்சமாயிருந்தால் நல்லவர்களாக, நன்மை செய்வர்களாக நாம் இருக்க வேண்டும். வெளிச்சம் எல்லாவற்றையும் வெளியரங்கமாக்கும் தன்மை உள்ளது என்றால் நாம் மறைவானவர்களை வெளியரங்கமாக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். வெளிச்சம் பிரகாசிக்க கூடியது என்றால் நாம் பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வெளிச்சம் இடர பண்ணாது என்றால் நாம் எவரையுமே இடர பண்ணாதவர்களாக இருக்க வேண்டும். வெளிச்சம் பாதை காட்டும் என்றால் நாம் நல்ல வழியை மற்றவருக்கு காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வெளிச்சம் களி கூறுதலை கொடுக்கும் என்றால் நாம் களி கூறுதலை மற்றும் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையில் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். மலையில் மேல் இருக்கிற பட்டணமாக தேவஜனங்களாகிய நாம் மறைந்திருக்கிறவர்களாக அல்ல, வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த அருமையான வார்த்தைகளை இந்த நாட்டிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவனாகிய கர்த்தர் கிருபைப்படுத்தினாலே நான் அவருக்கு நன்றி சொல்லி அவருடைய நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை முடிக்கிறேன். ஆமென்.